Good morning students. Today we are going to talk about Unit 1 Nature of Physical World and Measurement. அதாவது இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். ஸோ நம்ம இந்த யூனிட்டில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா மெஷர்மெண்ட். நம்ம 10th பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் 2 லைன் சொல்லியிருப்பார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். என்னது? எஜுகேஷன் இஸ் நாட் த லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் த ட்ரைனிங் ஆஃப் தி மைண்ட் டு திங்க். அதாவது எஜுகேஷன் அது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, நம்மளை திங்க் பண்ண வைக்கணும். ஸோ நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது தான் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம 10th முடிச்சுட்டு எல்லாருமே 11th வந்திருக்கோம். ஹையர் செகண்டரிஸ் எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி கேர்ள்ஸ். அப்போ எந்த ஒரு கொஸ்டின் படித்தாலுமே கண்டிப்பாக திங்கிங் மைண்டு வரணும். ரைட்? ஓகே. சயின்ஸோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். சயின்ஸ் அது லத்தீன் வேர்பில் சயின்ஸியான்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னா டு நவ், அறிந்து கொள்ளுதல். சயின்ஸ் தமிழில் அறிவியல், அதாவது நவிங் த ட்ரூத், உண்மைகளை அறிந்து ஆராய்தலே அறிவியல் ஆகும். இப்போ நேச்சுரல் என்னென்ன நடக்குது அதை பற்றிலாம் என்ன பண்ணணும்? அறிந்து ஆராய்தலே அதுதான் அறிவியல். இப்போ ஸ்பேஸில் சன்னை சுற்றி ஆல் பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏன் அதெல்லாம் நடக்குது, எதனால், எப்படி? அடுத்து ஸ்டார்ஸ்லாம் மூவிங் ஆகும். இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார்ஸ் இருக்குது, நட்சத்திரங்கள், அதெல்லாம் மோஷனில் இருக்கும். அதெல்லாம் ஏன்? அடுத்து பருவகால மாற்றங்கள், ரெயின்போ, வானவில், அதெல்லாம் எப்படி உருவாகுது? இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிறது. இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். இயற்கை நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு உற்று நோக்கணும், அப்சர்வ் பண்ணணும். அதுக்கடுத்து ஆய்வு செய்யணும், எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் முறையான சயின்ஸ். ஸோ இந்த சயின்ஸ் என்ற நேமை எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா 19th centuryயில். பட் அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா நேச்சர் ஆஃப் பிலாசபி, அதாவது இயற்கை தத்துவம், அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 19th centuryயில் சயின்ஸ் என்ற நேமை யூஸ் பண்ணிட்டாங்க. ரைட்? இதில் நான் லிவிங் திங்ஸ் பற்றி படிக்கிறது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அதாவது இயற்பியல் அண்ட் வேதியியல், ஃபிசிக்கல் சயின்ஸ். அதுவே லிவிங் திங்ஸ், அதாவது உயிருள்ள பொருள். நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்ற பொருள், லிவிங் திங்ஸ்னா உயிர் உள்ள பொருளை பற்றி படிக்கிறது பாட்னி அண்ட் சுவாலஜி, அதாவது தாவரவியல், விலங்கியல், பயாலஜிக்கல் சயின்ஸ். அப்போல்லாம் பண்டைய காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெயினாக டெவலப்மெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, ஹியூமன் பிசியாலஜி, அக்ரிகல்ச்சர், அதாவது வானியல், வேதியியல், அடுத்து மனித உடற்கூறியல், வேளாண்மை. ஸோ இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்போலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணணும்னா ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா அவங்க போய் அவர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியும். ஏன்னா அப்போ எந்த ஒரு பேப்பர் பேனா எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் இங்கே இருக்காருன்னா அவர் இன்னொருத்தர் 20 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்காருன்னா இவர் என்ன பண்ணணும்? நடந்து போய் தான் சொல்லணும். ஓகே. அப்போல்லாம் எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே கிடையாது. பட் இப்போலாம் நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்கு. இப்போல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னா நாம் மொபைல் ஃபோன் மூலிமாவே நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உக்காந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகே. அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இங்கேனா வேர்டு இது டிஜிட்டல் வேர்டு, சரியா? அந்த அளவுக்கு நிறையா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த பண்டைய காலத்தில் அஸ்ட்ரானமி டு மெடிசின் அதில் நிறையா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க எகிப்தியன்ஸ், அதாவது வானியல் முதல் மருத்துவம் வரை. பட் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கலாக அவங்க நிறையா டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நேச்சரை பற்றி ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும், அதுக்கடுத்து அதை ஆய்வு செய்யணும், அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் முறையான சயின்ஸ். அப்போ என்ன முறை, என்ன மெத்தடு, என்ன சயின்டிஃபிக் மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு
முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல், அதாவது அப்சர்வ் பண்ணணும். இப்போ நேச்சுரலாக ஒரு நடக்குதுன்னா அதை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணணும் என்ன நடக்குது எந்த மாதிரி அப்படின்னு. செகண்ட், அதை பரிசோதனை செய்யணும், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை, கண்ட்ரோலிங் எக்ஸ்பெரிமெண்டேஷன். தேர்ட் ஒன், தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு. அது எப்படி இருக்குது, குவாலிட்டேட்டிவா இல்லை குவான்டிடேட்டிவா. அதுக்கடுத்து கணிதவியல் மாதிரிகள், மேத்தமெட்டிக்கல் மாடலிங். அடுத்து ஃபிஃப்த் ஒன், ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறிந்து தவிர்த்தல். அதில் ஏதாவது ஃபால்சிஃபிகேஷன் இருக்கா அந்த மாதிரி கண்டறிந்து பார்க்கறது. ஓகேவா, இதுதான் அதனோட சயின்டிஃபிக் மெத்தேடு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம், அதை இந்த சைடு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த மெட்டல் வந்து ஹீட் ஆகும், ரைட்? அப்போ அது ஏன் ஹீட் ஆகுது, எதனால்? அடுத்து இந்த சைடு நீங்கள் டச் பண்ணினா ஹீட் வந்து நம்ம உணருவோம், சென்ஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி இந்த சைடு ஹீட் வந்துட்டு அதை டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு? இந்த ஹீட்டு எல்லா மெட்டீரியலுக்கும் இதே மாதிரி அது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அடுத்து அந்த ஹீட் நம்மளால் பார்க்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்கள்லாம் சயின்டிஃபிக்காக ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் சயின்ஸ், ரைட்? நெக்ஸ்ட், சயின்ஸில் ஒரு பார்ட், அதுதான் ஃபிசிக்ஸ். அதோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஃபிசிக்ஸ் அது கிரீக் வேர்டில் ஃபியூசியஸ்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னா நேச்சர். அப்போ நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஆஃப் ஃபினோமெனா பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். அதில் 2 டைப்ஸ், அதாவது யூனிஃபிகேஷன், இன்னொன்று ரிடக்ஷனிசம். யூனிஃபிகேஷன்னா தொகுத்து பார்க்கறது, ரிடக்ஷனிசம்னா பகுத்து பார்த்தல். தொகுத்து பார்த்தல் யூனிஃபிகேஷன் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இப்போ நேச்சுரல் ஒரு மரத்துலேருந்து பழம் கீழே விழுது, ஒரு லா மூலம் சொல்லிடலாம் எல்லாமே. ஒரு மரத்துலேருந்து பழம் கீழே விழுது, அப்புறம் சன்னை சுற்றி ஆல் பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுது, எர்த்தை சுற்றி மூன் ரிவால்வ் ஆகுது. ஸோ இது எல்லாமே கிராவிடேஷன். இப்போ அந்த கிராவிடேஷன் லாவில் அந்த லா யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து சொல்லிடலாம். ஓகே, அதுதான் யூனிஃபிகேஷன். ஸோ இந்த கிராவிடேஷன் பற்றி நம்ம 6th லெசன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யூனிஃபிகேஷன் என்ன, ஸோ அந்த மாதிரி அதுக்கு அதை சொல்கிறாங்க. அடுத்து ரிடக்ஷனிசம் அப்படின்னா பகுத்து பார்க்கறது. அது என்ன பகுத்து பார்த்தல்? ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் நான் பார்க்கணும்னா நம்ம சம் டிஸ்டன்ஸ் இருந்து பார்க்குறோம் இங்கே. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தொலைநோக்கி, அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம். அதுவே அந்த பெரிய ஆப்ஜெக்டை சின்ன சின்னதாக சிறு சைஸாக பண்ணுறாங்க, அதாவது சின்ன சின்ன ஆட்டம்ஸ் வரைக்கும் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அந்த பெரிய ஆப்ஜெக்டை உடைச்சிடுறாங்க. அப்படி உடைக்கும் போது அதை டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ எதை யூஸ் பண்ணணும்? மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் ரிடக்ஷனிசம், அதாவது பகுத்து பார்க்கறது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.